பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறாரா கோத்தபய ராஜபக்சே? இலங்கை அரசியல் களத்தில் ஒட்டுமொத்தமாக கோத்தபய ராஜபக்சேவை அப்புறப்படுத்துவதற்கான நகர்வுகள் நடக்கிறதா? நீதிமன்றத்தில் இன்று கோத்தபய ராஜபக்சேவை மையப்படுத்தி நடைபெற இருக்கக்கூடிய அந்த விசாரணை களத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? கோத்தபய ராஜபக்சேயின் பிரத்யேக உதவியாளராக இருக்கக்கூடியவர் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கக்கூடிய களமும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் எதனை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது? இலங்கை அரசியல் களத்தில் இன்று பேசுபடு பொருளாக கோத்தபய ராஜபக்சே மாறி நிற்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? இவைகளை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம். காணொலியை கடைசி வரை பாருங்கள். இலங்கை அரசியல் களத்தில் கோத்தபய ராஜபக்சே ஒரு ஆதிக்க சக்தி என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஒரு காலகட்டத்தில் கோத்தபய ராஜபக்சே வைப்பதுதான் சட்டம் என்று சொல்லப்பட்ட ஒரு களங்களும் இலங்கை அரசியல் களத்தில் அரங்கேறி கொண்டு இருந்தன. ஆனால் தற்பொழுது அதே கோத்தபய ராஜபக்சேவை விரட்டி கொண்டிருக்கிறது காவல்துறை. ஒருபுறம் நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்துவிடக்கூடாது என்று கெஞ்சக்கூடிய நிலைமையில் கோத்தபய ராஜபக்சேயுடைய கெஞ்சல் நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் கோத்தபய ராஜபக்சேயிடம் நெருக்கமாக இருந்தவர்கள் தொடர்ச்சியாக சட்டத்தின் சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய களங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. கோத்தபய ராஜபக்சேவின் அரசியல் களத்திற்கு ஒரு மூடு விழாவை நடத்தக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா இலங்கை அரசியல் களம் என்பதுதான் இன்று முதன்மையான ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றது. இந்த காணொலி அதனை மையப்படுத்திய காணொலியாக இருக்கின்றன. தற்பொழுது கோத்தபய ராஜபக்சேவுடைய நிலைமை என்ன? கோத்தபய ராஜபக்சே ஒரு காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து அவர் தப்பித்து ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. பதவியில் இருந்த அவர் பதவியை விட்டு விலக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. மக்கள் எழுப்பியிருந்த போராட்டங்கள் அவரை ஒன்றுமில்லாத ஒரு தேசத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியது. எந்த நாட்டில் அரசனாக பவனித்து கொண்டிருந்தாரோ அந்த நாட்டில் ஆண்டியாக அலையக்கூடிய ஒரு களம் அல்லது அகதியாக அலையக்கூடிய ஒரு களம் கோத்தபய ராஜபக்சேவுக்கு ஏற்பட்டது. அதோடு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை சறுக்கலை நோக்கி சந்தித்து கொண்டிருந்தன. அதன் பின்பு பெருவாரியான நிகழ்வுகளில் கோத்தபய ராஜபக்சே கலந்து கொள்வதையே தவிர்த்தார். அவரை பொறுத்தமட்டில் ஏறக்குறைய அவர் அரசியலிருந்து விலகிவிட்டார் என்பதுதான் பதிவு. ஆனால் அதன் பின்பு கோத்தபய ராஜபக்சே அரசியலிருந்து விலகினால் கூட ஆன்மீகம் சார்ந்த களங்களில் அவர் மிக தீவிரமாக பயணித்து கொண்டிருந்தார். பௌத்த மதத்தை சார்ந்த நிகழ்வுகள், புத்த தேரர்களை மையப்படுத்திய நிகழ்வுகள் என்று கோத்தபய ராஜபக்சே தன்னை ஒரு மதவாதியாக அடையாளப்படுத்தி கொண்டு தான் ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாக அவர் அறிவித்துவிட்டு ஆன்மீக களத்திற்குள் செல்ல ஆரம்பித்தார். இந்த ஆன்மீக களத்திற்குள் அவர் செல்ல ஆரம்பித்த பொழுது அது ஒரு அனுதாபத்தை பெற்றுக் கொடுத்தது. பாவம், கோத்தபய ராஜபக்சே தான் இப்பொழுது ஆன்மீகம் சார்ந்த களத்திற்குள் செல்கிறார்களே என்கின்ற ஒரு அனுதாபத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுபோல மதம் சார்ந்தவர்கள், இலங்கையை பொறுத்தமட்டில் பௌத்த மதத்திற்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. அந்த பௌத்த மதத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே கோத்தபய ராஜபக்சேவை தங்களுக்கு ஆதரவானவர் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் கொஞ்சிக் கொண்டிருந்த அந்த வேளையில் கோத்தபய ராஜபக்சேயும் ஆன்மீகம் சார்ந்த களத்திற்குள் வந்துவிட்டார் என்கின்ற பொழுது அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. எனவே கோத்தபய ராஜபக்சே ஒரு மகத்தான மனிதராக ஆன்மீகத்திற்குள் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் எதற்காக இவர் ஆன்மீகத்தை நோக்கி பயணித்தார் என்கின்ற விடயத்திற்கு இப்பொழுது கிட்டியிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு உண்மைகளாக இருக்கின்றன. கண்டிப்பாக தான் செய்த ஆட்சி காலத்தில் தான் செய்த அநியாயங்கள், ஆட்சி காலத்தில் தான் செய்த ஊழல்கள், ஆட்சி காலத்தில் தன்னை ஆட்சி பீடத்தில் ஏற்றுவதற்காக அப்பாவி மக்களை அழிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்ட நிகழ்வுகள், இவைகள் அனைத்துமே தனக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி நகரும். அப்படி நகரக்கூடிய சூழலில் தன்னுடைய இமேஜ் அல்லது தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னை ஒரு மதம் சார்ந்த களத்திற்குள் கொண்டு சென்றிருக்கிறார் கோத்தபய ராஜபக்சே என்பதுதான் தற்பொழுது வரை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. கோத்தபய ராஜபக்சேவுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவரிடம் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன.
காவல்துறையை பொறுத்தமட்டில் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. எனவே தன்னை கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காக கோத்தபய ராஜபக்சே நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றத்தில் அதற்கான மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை கைது செய்து விடக்கூடாது என்பதற்காக. இந்த கைது செய்து விடக்கூடாது என்று கோத்தபய ராஜபக்சே கொடுத்த அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன. அதற்கான களங்களும் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த விசாரணைக்கு வந்த அந்த மனு இந்த விசாரணையை வருகின்ற 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அப்படி என்றால் வருகின்ற 24ஆம் தேதிதான் இந்த வழக்கு மீண்டும் எடுப்பதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. எதற்காக கோத்தபய ராஜபக்சேவை மையப்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அவருக்கு தொடர்பிருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை எதற்காக அனுரா அரசாங்கம் எடுக்கிறது என்ற ஒரு எண்ணம் பரவலாக எல்லோர் மனதிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கோத்தபய ராஜபக்சே தன்னை ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு அவர் கையில் எடுத்த ஒரே ஆயுதம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்பாவி மக்களை கொன்று குவித்துவிட்டு அந்த அப்பாவி மக்கள் அழிவதற்கான காலத்திற்கு இவர்கள்தான் காரணம் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த இலங்கையும் காப்பாற்றுவதற்கு தான் ஒருவனே உண்டு என்பது போல காட்டி அதன் அடிப்படையில்தான் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றார் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த செய்திகள் கோத்தபய ராஜபக்சேயோடு பயணித்தவர்களும் கோத்தபய ராஜபக்சேயோடு கைகோர்த்து கொண்டவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றது. தற்பொழுது இலங்கை அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் கூடிய விரைவில் கோத்தபய ராஜபக்சேவின் கைகளில் விலங்கு மாட்டுவதற்கான ஒரு களம் உருவாகலாம் என்றும் அதனால்தான் கோத்தபய ராஜபக்சே தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாடி என்னை கைது செய்து விடக்கூடாது என்ற கெஞ்சல் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அதே வேளையில் இன்னொரு செய்தியும் இப்பொழுது எடுத்து வைக்கின்றார்கள். கோத்தபய ராஜபக்சேயின் பிரத்யேக செயலாளராக இருந்த ஒருவரை இப்பொழுது கைது செய்திருக்கின்றது காவல்துறை. சுகிஸ்வர பண்டாரா என்கின்ற அவரைத்தான் காவல்துறை கைது செய்திருக்கின்றது. அவரும் இதுபோன்று ஊழல் சார்ந்த களங்களில் சிக்கியிருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் கோத்தபய ராஜபக்சேவை மையப்படுத்தி அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்பதும், திட்டமிட்டு அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் கைது செய்து அவர்களிடம் விசாரணைகள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கோத்தபய ராஜபக்சேவை மேலும் ஒரு இக்கட்டுக்குள் மாட்டி வைக்கக்கூடிய களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த காரணத்தினால்தான் கோத்தபய ராஜபக்சே இப்பொழுது நெஞ்சு படபடக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார். எங்கே தான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள் அனுப்பப்பட்டு விடுவோமோ, சுரேஷ் சாலை சொல்கின்றாரே அந்த நகரத்திற்குள் நான் செல்வதற்கு விரும்பவில்லை என்று, அதுபோன்ற நிலைமை தனக்கு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தோடு கோத்தபய ராஜபக்சேவுடைய ஓட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இறை எங்கோ இருந்து நீதியை செய்வதற்கான களத்தை எடுத்திருக்கிறான் என்றுதான் இதை பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.